எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாலும் யாராலையும் என்னை தட்டி கீழே விழ வைக்க முடியல. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, மேலடியான சொல்லிட்டாரு, நான் தான் தலைவர், சின்னமும் எங்க கிட்ட தான் இருக்குதுன்ட்டு. இப்போ என்ன பண்ணுவீங்க, இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்ற லெவலுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கார் ஒருத்தர். யார் அவர்? அதாவது பாமகவின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். என்னப்பா தலைவர்னு சொல்லிட்டா, ரொம்ப நாளாக பாமகன்னு தான் சொல்லிருப்பா, யார் தலைவர்னு சஸ்பென்ஸாக வச்சுருந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்புமணி ராமதாஸ் அவர்களே கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறார். தேர்தல் ஆணையத்தில் சொல்லிட்டாங்க, நீதிமன்றத்தில் சொல்லிட்டாங்க, நான் தான் தலைவர்னே. அப்போ யார் தலைவர்? நான் தான் தலைவர். எவ்வளோ முயற்சி பண்ணாங்க என்ன அந்த மாதிரி அடிச்சு காலி பண்ணணும்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்களால முடியல. அவங்களே சொல்லிட்டாங்க, அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கேன் நான் தான் தலைவர்னே. அது மட்டும் இல்லை, மாம்பழம் எங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக பேசியிருக்காரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இந்திய தேர்தல் ஆணையம் விதிகளின்படி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக 2026 ஆகஸ்ட் மாதம் வரை எனக்கு நீடித்திருக்கிறது. இதை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்திலே வழக்கை தொடர்ந்தார்கள். இதை ரத்து செய்ய வேண்டும் என்று வழக்கை தொடர்ந்தார்கள். இன்று வாதங்களை கேட்ட நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் பிறப்பித்த அந்த அனுமதியை, எனக்கு கொடுத்த அந்த அங்கீகாரத்தை ரத்து செய்ய முடியாது என்று, அது மட்டுமல்ல, ஒரு அங்கீகரிக்கப்படாத உட்கட்சிக்குள் பிரச்சனை இருந்தால் இது சிவில் நீதிமன்றத்திலே நீங்கள் வாதம் செய்யலாம் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. ஆக பலமுறை முயற்சி செய்தும் என்னை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக, அதாவது பலமுறை முயற்சி செய்தும் டெல்லி உயர்நீதிமன்றமும் தேர்தல் ஆணையத்தின் அனுமதிப்படி அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நான் தலைவராக இருப்பேன், தொடர்வேன். அதே போன்று மாம்பழம் சின்னமும் எங்களுக்கு தான் இருக்கிறது.